ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ். இங்கிலீஷ்ல சென்டென்சஸை எப்படி ரீஅரேஞ்ச் பண்றது? இது வந்து ஒரு 5 மார்க்ஸுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் வருதுங்க. ஸோ எப்படி ரீஅரேஞ்ச் பண்றது? இதுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும் போதே அனலைஸ் பண்றது. எப்படி அவங்க வந்து ஒவ்வொரு சென்டென்ஸையும் கொஹிரண்டா எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல இருந்து இன்னொரு சென்டென்ஸ்க்கு எப்படி கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் நம்ம படிக்கும் போதே பார்த்து படிச்சோம்னா இது வந்து ஈஸி. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இதை நியூஸ் பேப்பரோட எப்படி கம்பேர் பண்றது அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ இங்க ஒரு 3 சென்டென்சஸ் மட்டும் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ டைரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் 3 சென்டென்சஸ் A, B and C in proper sequence to form a meaningful paragraph. Then answer the questions given below அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வாசிச்சு பாருங்க. ஃபார் டெக்கேட்ஸ் சோஷியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா மென்ட் சேரிட்டி. அதாவது ஃபார் டெக்கேட்ஸ் அப்படின்னா நிறைய வருஷங்களா சோஷியல் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு சொசைட்டியோ இல்ல மக்களோ டெவலப் ஆகணும் அப்படின்னா என்ன, நீங்க தானம் நிறைய கொடுக்கணும் அப்படின்றதுதான். நீங்க தானம் கொடுக்க கொடுக்க அவங்க டெவலப் ஆகுறாங்க, அவங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணி கொஞ்சம் மேல வராங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. இப்ப யாராவது ஒரு ஆள் ஒரு பெரிய வள்ளல் அந்த ஊர்ல வந்து தானம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளோட அந்த சொசைட்டி, ஸோ எந்த ஊர்ல அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த ஊர் வந்து அவங்களால டெவலப் ஆயிருக்கு அப்படின்ற மீனிங் தான் இருந்திருக்கு இந்தியால. ஸோ பி பாருங்க. இன்ஃபேக்ட் டுடே சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டார்டிங் எ ப்ராஃபிட் மோட்டிவேட்டட் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா சொசைட்டியை டெவலப் பண்றதுக்காண்டி நான் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன் இல்ல ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்றத அவங்க என்னதான் சொசைட்டிக்காண்டி பண்றேன்னு சொன்னாலும் அதுவும் ப்ராஃபிட் மோட்டிவேட்ல தான் இருக்கு, ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ்ல தான் இருக்கு. சரிங்களா? ப்ராஃபிட்டை நினைச்சுதான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. In recent years, however, economic changes have brought business sense and professionalism to the sector. இப்போ வர காலங்கள்ல என்னன்னா பொருளாதாரத்துல ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு பிசினஸ் நடத்துற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. அப்புறம் அந்த சேரிட்டி கொடுக்கறதுலயுமே ஒரு ப்ரொஃபஷனலா பண்றாங்க. சரிங்களா? சோ அதையுமே ஒரு ரொம்ப ஒரு பிசினஸ் டைப்லயே பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மூணுலயும் எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எது, செகண்ட் சென்டென்ஸ் எது, தேர்ட் சென்டென்ஸ் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் க்ளூ உங்களுக்கு என்னன்னா, இந்த இடத்துல ஹவவர் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. அப்ப இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்களோ இதுக்கு ஆப்போசிட் மீனிங்ல இதுக்கு முந்தின சென்டென்ஸ்ல சொல்லியிருக்கணும். அப்ப இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? இது வந்து ஈவன் லாஸ்ட் சென்டென்ஸா கூட இருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வரவே வராது. அப்புறம் இன்னொன்னு வந்து சரிங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு கதை ஆரம்பிக்கும் போதோ இல்ல இவங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லும் போதோ பாஸ்ட்ல இருந்து தாங்க பிரசன்ட்டுக்கு வருவாங்க. சரிங்களா? இதுல இந்த கிரானலாஜிக்கல் ஆர்டர் வைஸ் இந்த 3 சென்டென்ஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ணா எது ஃபர்ஸ்ட் வரும்? ஃபார் டெக்கேட்ஸ் அப்படின்னா பழங்காலத்துல சொல்றாங்க. சோ இதுதான் பாஸ்டா இருக்கும். இன் ரீசன்ட் இயர்ஸ் அப்படின்னா இப்ப கொஞ்சம் வருஷமா அப்படின்னா அதுவும் கடந்த காலம் தான். ஆனா ஃபார் டிகேட்ஸை விட இது கொஞ்சம் லேட்டஸ்ட் கடந்த காலம். சோ இதுதான் வந்து செகண்ட் வரும். அதுக்கடுத்து இன்ஃபேக்ட் டுடே அப்படின்னு இருக்கிறதுனால இது இன்னைக்கு பிரசன்ட்டுக்கு வந்துருச்சு. சோ இதுதான் வந்து தேர்ட் சென்டென்ஸா இருக்கும். ஓகேங்களா? இப்படிதாங்க நம்ம சென்டென்ஸை அரேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு எடிட்டோரியல் வீடியோ போட்டிருந்தோம். ஹவு டு ரீட் எடிட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து நான் ஸ்பெஷலா இதை சொல்லியிருப்பேன், இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ்க்கு எப்படி ஒரு கொஹிரன்சி வருதுன்னு இதுல இருந்து நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுலயும் அப்படிதாங்க சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஐஎம்ஓ இந்தியன் மீட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் பத்தி தான் அதுல இருக்கும். அதுல ஐஎம்ஓனா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 150 வருஷம் ஆனதுனால அந்த ஐஎம்ஓக்கு ஒரு விழா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஐஎம்ஓக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அடுத்து அந்த ஐஎம்ஓ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் காலத்துல இருந்து சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து ரெவன்யூல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அப்ப ரெவன்யூ எப்படி வந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர் மூலமா தான் வந்துச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர் நல்லா நடக்கணும் அப்படின்னா நல்ல வெதர் கண்டிஷன் இருக்கணும். ஸோ அப்ப வெதரை பத்தி நிறைய அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்துச்சு.
அதனால இந்தியன் மீட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி வரும். ஸோ பாஸ்ட்ல இருந்து அப்படியே ப்ரெசன்ட் கூட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால உங்களுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ்லயும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ எடிட்டோரியல் எப்படி படிக்கணும்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு வெக்காபுலரி, இந்த டென்சஸ், எரர் ஸ்பாட்டிங், அப்புறம் இந்த மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் எல்லாமே நீங்க வந்து படிச்சுக்கலாம். அதாவது நாட் ஒன்லி எடிட்டோரியல், ஜஸ்ட் நீங்க நியூஸ் பேப்பர் வாசிக்க ஆரம்பிச்சாலே இது எல்லாமே நீங்க படிக்கலாம். சரி, இப்போ இதோட ஆன்சர் வந்து என்னதுன்னா ACB. ஓகேங்களா? இப்படிதாங்க அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். கீழே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி த செகண்ட் சென்டென்ஸ்னா C. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்னா A. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி த தேர்ட் சென்டென்ஸ் அப்படின்னா B. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சதுனால ஒரு நிமிஷத்துல அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணிடுறோம். எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸை நம்ம அப்ரோச் பண்ணணும், கரெக்டா எப்படி அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வாசிக்கும் போது எல்லா சென்டென்ஸுமே எது வேணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், செகண்ட் போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் தோணும். பட் அதுக்கு ப்ராப்பரா எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ புரியலைனாலும் இல்லை இந்த வீடியோ நல்லா இருந்தாலோ நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.